இன்னைக்கு ஒரு கிட்ஸ் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே கலர்ஃபுல்லா ஒரு நாச்சோஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் இந்தியன் ஸ்டைல்ல. ரொம்பவே கிரிஸ்பியா இருக்கும். இதுல 4 ஃப்ளேவர்ஸ்ல பண்ணியிருக்கோம். இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட்ட நான் எடுத்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இத ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரே ஒரு பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதையும் ஒரு ஒயிட் கிளாத்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கலருக்காக நான் பிங்க் கலர் கேபேஜோட லீஃப் ஒன்று எடுத்துக்கிறேன். இதையும் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த வெங்காயத்து கூடயே போட்டு அதையும் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டா நான் ஒரு கேரட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 4 ஃப்ளேவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு மாவு பசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு 2 குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பிசைங்க. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி அதை கரெக்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஃப்ளேவருக்காக அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதே மாதிரி 2 குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையில்லை, நம்ம அதிலே பச்சை மிளகாவும் ஒரு பூண்டும் போட்டதுனால நான் இந்த ஃப்ளேவரே போதும் அதுக்கு. இதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அகைன் அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த ஆனியன் ஜூஸ் இல்லையா, ஆனியன் கேபேஜ் போட்டோமா அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், 2 ஸ்பூன் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் ஜூஸ் கூட சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி 2 ஸ்பூன் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்க போகிறோம். நல்லா தின் லேயராக பண்ணதுக்கப்புறமா நான் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா, நடுவில் ஒரு கிராஸ் கட் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நாச்சோஸ் மாதிரி வந்துடும். எண்ணெயில் போட்டோடனே உப்பாமல் இருக்கிறதுக்காக ஃபோர்க் வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் ஃப்ளேவர் அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். தின் லேயராக திரட்டினதுக்கப்புறமா அதே மாதிரி கத்தி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராஸ் கட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். அகைன் அதே மாதிரியே நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அகைன் கேரட் ஃப்ளேவர் பண்ணோம் இல்லையா, அதோடதையும் அதே மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஃப்ளேவர், அது மட்டும் கலர் கொஞ்சம் வரல, அதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 4 ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட், கொரியண்டர், நம்ம கேரட், அதே மாதிரி ஆனியன். இப்போ எல்லாத்தையும் 1 பை 1 ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுங்க. இந்த ஆனியன் ஃப்ளேவர் போடும்போது வாசனையே சூப்பராக இருந்துச்சு. கலரில் வேணால் டல்லாக இருக்கலாம், பட் ஆனியன் ஃப்ளேவர் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. நாச்சோஸ் மேலே தூவறதுக்கு குயிக்காக ஒரு ஸ்ப்ரிங்கிள் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சுகர். நீங்கள் பவுடர் பண்ணியும் போடலாம், நான் இன்றைக்கி அப்படி தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஃப்ளேவர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பயங்கர கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரிங்கிளில் ஃபுல்லாக தூவி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல் நாச்சோஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.